வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்று நம்முடன் இரண்டாவது முறையாக இணைந்திருப்பது ஐஜேகே கட்சியின் மாநில செயலாளர் தகவல் தொழில்நுட்ப அணியின் ஏபிஜி ரமேஷ் அவர்கள். வணக்கம், வெல்கம் சார். போன வாட்டி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதில் முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஐஜேகே கட்சியை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ களமாடுற நேரத்தில் முக்கியமாக தேர்தல் நேரத்தில் ஐஜேகேயோட பேர் அதிகமாக அடிபடும். அதை தாண்டி அவங்களோட செயல்பாடுகள்லாம் என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்க அரசியல் எப்படி பார்க்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருந்தோம். ஆனால் போன வாட்டி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னோடய புரிதல் எல்லாமே பார்த்திங்கன்னா பாரிவேந்தர் இருக்கார்ல, அவர் கட்சியை வழி நடத்தும் விதமாக இல்லை அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். அதற்கப்புறம் அவருடைய மகன் இப்போ தலைமை ஏற்று நடக்கிறது அப்படிங்கிறது கட்சியை அவர் தான் வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படிங்கிறனால எனக்கு இப்போது கட்சியோட நிலைமை என்ன, இப்போ அப்டேட்டடாக கட்சியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சில கேள்விகள் நான் வச்சுருக்கேன். பாரிவேந்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருடைய ஃபேஸ் கூட நிறைய பேருக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு பிஸ்னஸ் மேன், இல்லை ஒரு காலேஜ் வச்சுருக்கிற ஒரு கல்வியாளர், இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவர் பின்னாடி ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது தெரிஞ்சு கட்சியில் நிறைய பேர் இணைந்திருக்கலாம், அவரோட கொள்கைகள்லாம் பிடிச்சிருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அவருடைய மகனை நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிறைய பேருக்கு அவரோட ஃபேஸ் கூட தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் எப்படி கட்சியை வழிநடத்தி போகிறாரு, அவர் அவரோட கொள்கைகள்லாம் தான் மாறுபட்டிருக்கா, கட்சிக்கும் இவருக்கும் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது, இப்போ தலைமை பொறுப்பை ஏற்றது அப்புறமா கட்சி எப்படி வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ முதலில் இடம் வளம் நேயர்களுக்கு எனது இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விங்களாம் பார்த்தீங்கன்னா 100% ட்ரூ தான் அது. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாரிவேந்தர்னு தான் இந்த கடந்த 15 ஆண்டுகளாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர், அகில இந்திய தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையேற்றிருக்கிறாங்க. அவங்க தலைமையேற்றதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே எல்லா அனைத்து மாவட்டங்களில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லாம் போயிடுவாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கும், எப்படி போய் இப்போ அடிமட்ட தொண்டனாக இருக்கட்டும், இல்லை மாநில பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எப்படி அவர் பார்ப்பார். இப்போ நான் ஒரு மாநில பொறுப்பாளராக இருக்கிறேன், என்னட்ட கூட சம்டைம்ஸ் அவர் ஏதாவது ஒன்று இது பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு தொண்டனா, ஒரு அடிமட்ட ஐஜேகே தொண்டனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த தொண்டனாக இருக்கட்டும், அவருடைய அணுகுமுறை ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நிறையா மீட்டிங்லாம் நம்ம போகிறோம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை கல்யாண ஃபங்க்ஷன், இல்லை கொடியேற்றுறது, எதுவாக இருந்தாலும் அவர் போகிறாரு அப்படின்னா மக்கள் வராங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எங்களை முதல்ல நீங்களாம் போங்க, நீங்கள் தான் ஆல்ரெடி இருக்குங்களே, அவங்க வரட்டும், அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறை தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கட்சியோட தலைவர் மிக சிறப்பாக அந்த மக்கள்கிட்ட அணுகுமுறையெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ ஒரு பவர் ஷிஃப்ட் அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறையா மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய நிர்வாகிகள் அவருடைய அப்பாவோட காலத்திலேருந்து இருந்தவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் இந்த பவர் ஷிஃப்ட் நடந்ததை கட்சியோட நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அவங்களுக்கு டக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டோன்னே அவங்களுக்கு தலைமையை எப்படி ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்களா, இல்லை சில பிரச்சனைகள் இருந்துச்சா? இல்லை சார், அதாவது கட்சியோட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போஸ்ட், நான் இந்த போஸ்ட்டில் இருக்கேன் சார், ஐஜேகேயோட ஐடிவிங்கில் இருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி இல்லை, இந்த இடத்த யார் வந்தாலும் அதை ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு யார் வந்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மற்ற நிர்வாகிகள் இவங்க போயிட்டாங்க, இப்போ தலைவர் வந்துட்டாங்க அப்படின்றதுனால வேறு எந்த ஒரு எதிர்ப்புமே கட்சியில் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஈவன் அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மாணவர்கள் மிகவும் நம்புகிற ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் ரவி பச்சமுத்து, இந்திய ஜனநாயக இளையவேந்தர் தான். ஏன்னா எல்லாருமே அவர் அடுத்த இளைய தலைமுறை வந்துருச்சு. நான் அதை ஏஜுக்காக நான் சொல்லலை. பார்த்தீங்கன்னா இப்போ பாரிவேந்தர் ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85 ஏஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் இன்னமும் உழைக்கக்கூடியவர் தான். ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதோ அதே சந்தேகமாக இருந்துச்சு. இன்னொரு செயல்பட்டு தான் இருக்காரு, ஆக்டிவாக இருக்காரு. ஆக்டிவாக இல்லை, அவருக்கு சரியாக உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் மூவ் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல. பட் இன்னொரு ஆக்டிவாக இருக்கிறப்போ இந்த பவர் ஷிஃப்ட்டுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா சார், இப்போ நம்ம அரசியல், தமிழ்நாடுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது? இந்தாண்டு ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நான் உதயநிதி இருக்கார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீமான், அடுத்தது விஜய். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு இளைஞர்களை போட்டி போடணும் அப்படின்னா அது இளையவேந்தர் இது போகிறது தான் கரெக்டான டைம். ஸோ அதனால் கரெக்டாக தான் அவர் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போது திமுக போன்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கொள்கைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரே குடும்பத்திலேருந்து தலைமைக்கு வர்றதுனால அது ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இப்போ பாரிவேந்தர் ஆரம்பித்த கட்சி அப்படிங்கிறதுனால அவருடைய மகன் வர்றதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சா, இல்லை அவரே மனமும் இந்த தலைமையை ஏற்றுக்கிட்டார் இந்த கட்சியை வளர்ந்து? இல்லை சார், அதாவது என்னென்னா இப்போ கட்சி இது அதாவது ஜாதி கட்சி, ஜாதி குடும்பம் வர்றதுன்றது ஒரு 2 விஷயம் இருக்குது. அவர் தெளிவாக என்ன சொல்கிறதுனா, இப்போ இவர் வேந்தர் ஆரம்பித்த ஒரு கட்சியை அவங்க பையனுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் குடும்பத்திலே இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ இவர் வரவும் தான் அவர் ஈவன் வெரி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு எம்பியாக நின்னார், யார் பாரிவேந்தர் நின்னாங்க,
எம்பியாக நின்னதும் அடுத்தது இவரையும் நிற்க சொன்னாங்க, யார் இளையவேந்தர் நிற்க சொன்னாங்க. பட் அவர் சொல்லிட்டார், எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு வரி பணத்திலிருந்து சம்பாதிக்குது, அந்த சம்பளம் வாங்குறதுல யாரோ ஒருத்தர் மட்டும் தான் அந்த குடும்பத்தில் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மாற்றிலாம் இல்லை நடந்து இல்லை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு தெரியும், வரலாறு அப்படிதான் இருந்திருக்குங்க. சரி 15 வருஷம் நீங்கள் பாருங்களேன். இப்போ இவர் இருந்தார், நினச்சிருந்தா இவரும் அதே டைமில் நம்ம சீட்டு வாங்கிட்டு இவரும் இளையவேந்தர் நின்றுருக்க முடியும். பட் கட்சியுள்ளே வந்து எல்லாரும் சொன்னது வந்து இளையவேந்தர் நிற்கணும்னு சொன்னாங்க. பட் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, கட்சி வந்து அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா மட்டும் தான் நிற்கணும், அவர் இல்லை அவர் நிற்கலன்ற பட்சத்தில் தான் நாங்கள் நிற்போம். ஒரே சமயத்தில் நாங்கள் 2 பேரும் நின்று தமிழ்நாட்டோட வரி பணத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், அப்படியாப்பட்ட கட்சியில் நாங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து கரெக்டான டைம் தான், ரவி சார் வந்து வர்றதுக்கான டைம் இது கரெக்டான டைம் தான். ஓகே, இப்போ ஒரு கட்சியிலையும் வந்து அந்த கட்சியோட தலைமை மாறுறப்ப பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு மாறும், கொள்கைகள் மாறும்னு நான் சொல்லலை. கொள்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அது அணுகிற விதம் வந்து மாறலாம், பட் ஒரு தன்மை மாறும். உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவோட அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவர் ஒரு மாதிரி கட்சியை வந்து வழி நடத்துவார். அந்த பண்புகள் மாறுறப்போ அதே மாதிரி இப்போ இந்த தலைமை மாற்றம் ஏற்பட்டோன்னா கொள்கைகள் ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டிருக்கா, அந்த ஆக்ஷனோட ஸ்டைல் வந்து ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டிருக்கா கட்சியில்? சார் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் சார். இளைஞர்கள் வந்து ஏன் இளைஞர்கள் சொல்கிறாங்க, அது ஒரு சின்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இளைஞர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கொள்கையெல்லாம் வந்துட்டு அதே தான் இருக்குது. இளைஞர்கள் வந்து இவர் என்னட்ட கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இளைஞர்களை நீங்கள் போங்க, ஒவ்வொரு மாவட்டமாக போங்க, ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு இளைஞர்கள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ கட்சியில் சீக்கிரம் சேருங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பின்னாடி ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து மாணவர் அணியாக இருக்கட்டும், இல்லை இளைஞர் அணியாக இருக்கட்டும், உறுப்பினரை சேர்க்கறது, இப்போ எல்லாமே அது வந்து வேகப்படுத்தி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சார், அதாவது இளைஞர்கள் ஏன் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற தலைமுறையில் இளைஞர்கள் வந்து டிசைட் பண்ணுறது தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இவங்க வந்து எஜுகேஷனில் வச்சுருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்கிறத தாண்டி எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு சிறந்த தலைவர் தமிழ்நாட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அது இளையவேந்தர் தான். அப்போ நீங்கள் சொல்லக்கூட அடுத்தது வேறு யாருமே இல்லையா, அவர் மட்டும் தான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அதாவது காரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா சார் இப்போ வந்து ஒரு ஃபேமிலிக்காக இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, ஒரு எஜுகேஷன் தேவை, ஒரு படிப்பு தேவை, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அடுத்த பட்டமாக என்ன தேவை, ஒரு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக என்ன வேணுமோ அதை தராங்க. இவங்க நினச்சிருந்தா இப்போ இந்த தொழிலெல்லாம் பண்ணுற இவங்க ஏன் ஒரு டாஸ்மார்க்கு இப்போ ஈவன் இப்போ நம்ம ஒரு ஃபீர் ஃபேக்ட்ரியோ இல்லை அந்த மாதிரி தான் எதுவுமே இவங்க ரன் பண்ணவே இல்லையே. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருப்பார் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக இல்லை நினச்சாலே யாராலையும் ரன் பண்ண முடியாது. அது 2 பெரிய கட்சிகளை தாண்டி அந்த பிஸ்னஸ் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் உங்கள் இன்டென்ஷன் புரியுது, அந்த வேலை நடத்திருக்கலாம், ஆனால் வந்து நடத்த அதுதான் சார். அதாவது என்னன்னா மக்களுக்கு வந்து மக்களை வந்து ஒரு கெட்ட வழி கொண்டுட்டு போகக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது. ஸோ ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சிக்கிட்டு அந்த செயல்பாடுகளை புரிஞ்சு நடக்கிற ஒரு தலைவர் தான் எங்கள் இந்திய ஜனநாயக கட்சியோட தலைவர். ஓகே, நீங்கள் கட்சிக்கு ஆள்லாம் வந்து சேர்க்கறதுக்கு நிறைய இடத்துல போய் நிறையா பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னோட புரிதலில் நான் சொல்கிறேன், இப்போ இளைஞர்கள்லாம் கட்சிக்கு வரணும்னா எதுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா முகம் தெரியணும், அதிகாரத்துக்கு வந்துடணும், இல்லை சீக்கிரமாக சம்பாரிச்சிடணும். நான் ரொம்ப உண்மையை பேசுகிறேன். உடச்சு இப்போ 2 பெரிய கட்சிகள் இருக்குது, திராவிட கட்சிகள்லாம். அதுக்கு போகணுன்னா ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம எப்படியாவது அதை வச்சு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சம்பாரிச்சிடலாம், ஒரு பவர்ஃபுல் பொசிஷனுக்கு போயிடலாம், அவங்க இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் செல்வாக கூட வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஐஜேகேல வந்து இப்போ இளைஞர்களை வந்து சேர சொல்கிறதுக்குனா என்னன்னு சொல்லி நீங்கள் சேர்ப்பீங்க சார்? அதாவது இப்போ நான் கட்சிக்கு வந்துட்டேன், இப்போ நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2 பேர் கட்சிகளாக கூட இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவோ எம்பியவோ இல்லை கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ கூட இருக்கட்டும், கட்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வராங்க? எல்லாருமே அரசியல் சேவைன்னு சொல்லி தாங்க வராங்க. ஆனால் சேவை பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை அதனால கேட்குறேன். அப்போ அவங்களுடைய அடுத்தது என்னென்னா, இப்போ நான் கட்சிக்கு வந்துட்டேன், ஒரு பொறுப்புக்கு வந்துட்டேன், அதன் மூலிமா நான் என்ன சம்பாதிக்கணும் அதுதான். பட் எங்களுக்கு என்னென்னா அந்த தேவை எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து மக்களுக்கான சேவை. ஐஜேகே ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, ஐஜேகேன்ற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ மக்கள் மத்தியில் அதனுடைய உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்கிட்டு மக்கள் மத்தியில் நான் போய் சேர்க்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஐஜேகேக்கு எதுக்காக வரணும், இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு கட்சியில் இருக்கேன், எனக்கு படிப்பு கொடுத்துட்டாங்க, நான் ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா நான் எதுக்கு போய் பணத்தை சம்பாதிக்கணும்? ஸோ அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ கட்சியில் எல்லா மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, இப்போ எனக்கு ஒரு மாநில பொறுப்பாளர்கள் நான் எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு வண்டியை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நான் வண்டி வாங்கணும், அதுக்கான சம்பாதிக்கணுங்கிறத அந்த ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. ஸோ வண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு 5-6 மாவட்டத்தை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5-6 மாவட்டத்தில் எங்கே ஃபங்க்ஷன் நடக்குதோ அந்த மாவட்ட தலைவரோ இல்லை யார் ஒரு உறுப்பினரோ அடிமட்ட உறுப்பினரோ யார் வேணாலும் அந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் கம்பெனி மாதிரி வந்து இருக்குது கட்சி, லைக் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இப்படி இல்லை, இப்போ என்னுடைய தேவை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு அந்த தேவை இல்லை, என்கிட்ட கார் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ கட்சிக்கு நான் வந்துட்டேன், அப்போ அடுத்த மனத்தை நான் பிடிங்கி தான் ஆகணும்.
ஸோ இப்போ அந்த தேவை இங்கே கிடையாது. எங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்துட்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதையும் தாண்டி இப்போ ஒரு சிமெண்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தாங்க, SRMPR சிமெண்ட் கம்பெனி. இப்போ எனக்கு நான் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏன்னா எனக்கு அது கான்ட்ராக்ட் அந்த ஒரு மாவட்டத்தில் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்துரு, அது மூலிமா எனக்கு இன்கம் வருது. ஸோ நான் வந்து மக்கள் பணத்தை வந்து நான் போய் கொள்ளை அடிக்கணுமோ அந்த வரி பணத்தை சாப்பிடணுமோங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஒரு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துறாங்கன்றீங்க. ஸோ அரசியல் சேவைக்கும் அதனால வாழ்வாதாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றீங்க. கண்டிப்பாக. அதாவது இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை இளைஞர்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்வான். இல்லைனா தான் அவன் இளைஞர்கள் வந்து திசை மாறி போகிறதோ இல்லை பணம் வேறு விதத்தில் சம்பாதிக்கிறதோக்கான காரணங்கள் போயிட்டுருக்குமோ ஒழிஞ்சு. ஸோ என்ன தேவை ஒரு இளைஞருக்கு நாங்கள் கொடுத்துட்டோமோ அது வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வந்து எந்த ஒரு தேடுதலும் இருக்காது. அவன் கொடுக்குற வேலையை அவன் செய்வான். ஸோ அதனால் ஒரு சைக்கிள் இருக்குது, நான் இவ்வளோ செலவு பண்ணி எப்படியா வந்துட்டேன், செலவு பண்ணதோட டபுள் மடங்காக எடுக்கணும் அப்படிங்கிறதா இப்போ ஒரு அரசியல் சைக்கிளாக வந்து பெரும்பான்மையாக இருக்க ஒரு பதவிக்கு எப்படியா வந்துடணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க. ஓகே. இப்போது உங்களோட புது தலைவர் இளையவேந்தர்னு சொல்கிறீங்க, ரவி பச்சமுத்து, அவரோட பார்வை என்ன? இப்போ இருக்கிற தமிழக அரசியல் சூழலில் அவரோட பார்வை என்ன, எப்படி பார்க்குறாரு, என்ன உங்ககிட்டலாம் பேசும்போது இந்த அரசியல் சூழலை அவர் எப்படி அணுகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா சார், இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை எப்படி போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறதும் தெரியும். இளைஞர்கள்லாம் எந்த மாதிரி திசை மாறி போயிட்டுருக்காங்கிறதும் தெரியும். இதெல்லாம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து வழிமுறைப்படுத்தி சட்ட ஒழுங்கெல்லாம் சீர் பண்ணி இளைஞர்களை வந்து ஒரு நல்ல வழிகாட்டி இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து, அதாவது இளைஞர்களை வந்து ஒரு பெரிய அளவில் திரட்டி, இளைஞர்கள் தான் வந்து ஒரு சக்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்திய அளவில் வந்து இளைஞர்கள் சக்தி பெருசாக இருக்கிறதுனால இளைஞர்களெல்லாம் கூட்டி நாங்கள் இப்போ மிக விரைவில் வந்து ஒரு மாநாடு ஒன்று போடலான்னு இருக்கோம். அப்போ வந்து எங்கள் தலைவர் வந்து என்னென்னலாம் செயல்பாடுகள்லாம் இருக்குது, எந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நம்ம இப்போ வர தலைமுறைகளுக்கு நம்ம பண்ணணுங்கிறத ஒரு சொல்கிறதுக்கான. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ தொண்டர்கள் கட்சியில் இருப்பாங்க? ரிஜிஸ்டர்டாக வந்து எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்க உங்களோட கட்சியில்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 75 lakhs பக்கமாக உறுப்பினர் இருப்பாங்க. ஓகே. அவங்க கூட எல்லாம் தொடர்பில் ஒரு நெட்வொர்க்காக வந்து வச்சு அந்தந்த மாவட்ட தலைவர்லாம் வந்து அவங்கவுங்க கீழே வந்து கிளை உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி எல்லாம் அந்தந்த மாவட்டத்திலே மாவட்ட தலைவர்கள் வந்து மீட்டிங் போடுறது, ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது நடத்துறதுனா அதெல்லாம் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தாவது வந்து பாரிவேந்தர் இன்றைக்கும் கட்சிக்கு ஆலோசனைகள்லாம் வழங்கிட்டு இருக்காரா? அது வந்து கட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது? அவர் எப்படி இன்னும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அசட்டாக யூஸ் பண்ணி? அவர் தான் வந்து கட்சியோட நிறுவன தலைவர். அவர் கட்சியில் வந்து தலைவர்ன்றத போஸ்டிங் வந்து ஐயா இளையவேந்தருக்கு கொடுத்துருக்காங்க. கட்சியோட நிறுவன தலைவர்ன்றது பாரிவேந்தர் தான். இன்னமும் வந்து ஆலோசனைகள்லாம் வந்து ஐயா அவர்களின் ஆலோசனைப்படி தான் கண்டிப்பாக நடக்கும். அதை தலைவரும் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்பாவுடைய ஆலோசனைப்படி தான் நம்ம கட்சியெல்லாம் செயல்படுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ அவர் வந்து எந்த ஒரு நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் இல்லை ஏதாவது ஒரு மாநாடு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வருவாங்க, மக்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு மக்கள் தொடர்பில் இருக்கணும், மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதற்கான முயற்சியில் டாக்டர் பாரிவேந்தரும் இளையவேந்தருமே வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கல்வின்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இந்த கல்வி சேவை அப்படிங்கிறது ரொம்ப கீழ்நிலையில் இருக்க எல்லா குடும்பங்களுக்கும் வந்து தேவைப்படுது. அவங்க வந்து என்ன சமூகமாக வேணா இருக்கலாம், எந்த ஊராக வேணா இருக்கலாம், எல்லாருக்குமே தேவைப்படுறப்போ ஒரு உதவி அப்படின்னா வந்து உங்களோட இயக்கத்தை யாராவது அணுகிறதுக்கு முடியுமா? அப்படி அணுகணும்னா எந்த வகையில் அணுகணும்? இந்த மாதிரி கல்விக்கு எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா வந்து அவங்க நிஜமாக டிசர்விங்காக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கல்வி நிறைய அந்த மாதிரி சேவைகள் தான் நிறைய சொல்கிறதுனால உங்களோட இயக்கத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் சார். நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு அந்த கஜா புயல் 2018 கஜா புயல் வந்துச்சு. அந்த கஜா புயல் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அந்த தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதியில் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 600 மாணவர்கள் படிக்கிறாங்க. 600 மாணவர்களுக்கும் ஏறத்தாழ அந்த எவ்வளோ ஃபீஸ் கட்டுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 கோடி வந்துச்சு. ஸோ உடனே தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த 48 கோடி யாருமே பணம் வந்து இதுக்கு மேலே ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் அவேர்னஸ் பண்ணுவோம், தானே புயல் வந்துச்சு. அதுக்கும் நிவாரண நிதி அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிற மாணவங்களுக்கு அந்த டைமில் வந்து டியூஷன் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதேமாதிரி இப்போ மறுபடியும் இந்த கொரோனா காலங்களில் செஞ்ச உதவிகளாக இருக்கட்டும், வரதா புயலாக இருக்கட்டும், இதில் எல்லாமே வந்து எண்ணற்ற அந்த சேவைகள் பணத்தை வந்து நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி
வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 5000 பேர் ஃப்ரீயாக படிப்பாங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில். யாரெல்லாம் படிக்க முடியலன்னு வராங்களோ அது வந்து டைரெக்டாக அவரை போயிட்டு நம்ம பார்க்கணுங்கிறத தாண்டி. ஆனால் எந்த பேசிஸில் அந்த அவங்கள செலக்ட் பண்ணுறோம்? 5000 பேருக்கு நம்ம அந்த சேவையை கொடுக்குறோன்னா என்னெல்லாம் ஒரு தகுதியாக இருக்கணும்னு நீங்கள் வந்து தகுதியெல்லாம் எதுவும் கிடையாது சார். இப்போ நான் போகிறேன், என்னால் முடியல, ஃபீஸ் கட்டுறேன், அந்த ஒரு மாவட்டத்தில் அந்த ஒரு மாவட்ட தலைவருக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எப்படிப்பட்டவன், நான் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, நான் ரொம்ப ரிச்சாக இருக்கிறேன்னா இல்லை என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாவட்ட தலைவர் மூலியமாக போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஐயா வந்து அவரால் முடிஞ்சது, அதாவது என்கிட்ட இல்லை எனக்கு இது தேவை அப்படின்னு வந்தவங்கள ஒரு நாளும் வந்து அவர் இல்லவே இல்லை நான் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவரால் முடிஞ்சதை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஒரு 50% இல்லை 75% கண்டிப்பாக அவர் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கார். இன்னமும் அதான் சொல்கிறேன், குறைஞ்சது ஒரு 5000 பேராவது ஃப்ரீ எஜுகேஷனில் படிச்சுட்டு தராங்க எவ்ரி இயர். ஓகே, ஸோ கல்வி சேவை வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஐடென்டிட்டி மிகப்பெரிய, அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சித்தாந்தங்க கொள்கைகள் இருக்கிற மாதிரி ஐஜேகேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எஜுகேஷனில் வந்து மிக தரமான ஒரு எஜுகேஷனில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ யாரெல்லாம் முடியல, என்னால் படிக்கவே முடியல, 12th மேலே முடிச்சிட்டான், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்துக்கினா இந்த மாநில அளவில் ஒரு பொண்ணு நிசா அப்படின்ற ஒரு பொண்ணு, தோகைமலையில் பொண்ணு, அந்த பொண்ணு மாநிலத்தில் 2வது இடம், தலைவரை பார்க்க வராங்க, திருச்சிக்கு போகிறாரு, இளைவேந்தரை பார்க்கறதுக்கு வராங்க, திருச்சிக்கு போகிறாரு. அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு காலேஜில் சிஏ படிக்குது, ஈவன் எஸ்ஆர்எம்ல கூட படிக்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, நீ எங்கே வேணாலும் உன் கோர்ஸ் நீ எங்கே வேணாலும் படிமா, அதுக்கான படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணு வேற எங்கேயோ ஒரு காலேஜில் படிக்குது, படித்தாலும் அதுக்கான கல்வித்தொகையை எவ்வளோ செலவாகுதோ அது வந்து தலைவர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அணுகுமுறைன்றது வந்து நேராகவே தலைவரை பார்க்கணும் வாங்கணுன்றதை தாண்டி அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க பொறுப்பாளர்கள் யார் இருக்கிறாங்களோ, அதை தலைவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக வரலாம். அவங்க வந்து அவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, இப்போ என்னால் பணம் கட்ட முடியும் அப்படின்ட்டு இருக்கிறப்ப நான் போய் அதை உதவி செய்யணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாலுமே படிச்சுட்டு வறுமைக்கு ஓட்டுக்கு கீழே இருப்பான், பண்ணவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பான், அந்த மாதிரி இவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ஃப்ரீ சீட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்டாக யாருக்கு தகுதியோ அவங்களுக்கு தான் அந்த உதவி போய் சேரணும் அப்படிங்கிற பேசிஸ் தான் நான் அந்த கொஷனை கேட்டேன். பட் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு எப்போவுமே இருக்கும். அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, இயக்கமாக இருந்தாலும் சரி. ஸோ ஐஜேகே வந்து எந்தெந்த இடங்கள் எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்கெல்லாம் வந்து கட்சியை இன்னும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஐஜேகேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எல்லா மாவட்டங்களிலுமே இல்லை, அந்த ஏரியாஸ்னால் அந்த மாவட்டங்கள் மட்டும் சொல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கட்சியை பலப்படுத்தணும், இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வீக்காக இருக்குது, இதெல்லாம் வந்து இன்னும் எங்களோட ஸ்கோப்பர் எங்களோட கோலாக வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு தான் சார். எவ்வளோ இதாக இருக்குன்றது பார்க்கணும். அதை வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆட்சி வந்து சட்ட ஒழுங்கை சீர்படுத்தி ஒரு நல்ல ஒரு மக்கள் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வரதுக்கான ஒரு இதுவை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னாக்க வந்து எஜுகேஷனில் வந்து இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரீஸ்களும் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், டாஸ்மார்க் மூலமாக இவ்வளோ வருமானம் வருது, ஏன் வந்து மக்களுக்கு இன்னும் அவங்கள அடிப்படை தேவை வந்து எந்த அளவுக்கு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். கீழ்மட்டத்தில் இருந்து இன்னமும் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடிநீர் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்மளை வந்து பேசிக் வந்து ஒரு ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு பார்த்திங்கன்னா கிராமம் தான். ஸோ கிராமத்தில் நம்ம சிட்டியில் இருக்கிறாங்க போகிறோம், எல்லா வசதியும் இருக்குதுன்றதை தாண்டி கிராமத்தில் வந்து ஒரு நல்ல சாலை வசதியோ இல்லை தண்ணீர் வசதியோ அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து தட்டுப்பாடாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வந்து இந்திய ஜனநாயக கட்சி வந்து முதல்ல வந்து அதை முன்னெடுத்து நாங்கள் அவங்களுக்கான என்ன வேண்டிய வசதிகள்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணி தருவோம். ஓகே, 10 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு இல்லையா இப்போ இயக்கம் அப்படிங்கிறது வந்து தொடங்கி. ஆனால் நான் என்னோடய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா, நேரடி அரசியலில் அப்படிங்கிற ஒரு முழு நேர நேரடி அரசியலில் இறங்காத மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்குது. இது ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல, என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறப்போ 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கலாம், அவங்களோட பேர்லாம் வந்து கண்டிப்பாக தெரியணும். முழு நேர அரசியலில் களத்தில் இறங்கி செயல்படுறது அப்படிங்கிற விஷயத்தில் உங்களோட இயக்கம் கொஞ்சம் பின்தங்கிட்ட மாதிரி தான் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது இப்போ அதில் 2 விஷயம் இருக்குது சார். இப்போ 10 ஆண்டு ஆள் முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 15ஆவது வருஷத்தில் நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எந்த மாதிரி நான் நீங்களே சொல்லுங்கள், இப்போ ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இப்போ போராட்டம் நடத்துகிற எல்லா போராட்டத்துக்கும் 99% ரிசல்ட் வந்துருச்சு நமக்கு. இல்லை, எல்லா போராட்டத்துக்கும் ரிசல்ட் வருதானே தெரியல. அது என்னென்ன அதிகாரத்தில் இருக்கவங்க நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து செயல்படுத்திட்டு போகிறாங்க. கரெக்ட். அதனால் எங்களுடைய இளைவேந்தர் என்ன நினைக்கிறாருன்னா சார், அதாவது ஒரு இளைஞன் ஒன்று அவனுடைய நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது, அவனுடைய அந்த நேரன்றது வந்து மிக முக்கியமானது. ஒன்ஸ் டைம் வந்து நமக்கு முடிஞ்சிச்சுன்னா அது அவ்வளோதான், மறுபடியும் வி கேனாட் ரீவொர்க், ரைட்? ஸோ அந்த மாதிரி அந்த நேரம் முக்கியமானது. அதோட இளைஞர்கள் சக்தின்றது மிக வலிமையானது. அவனை வந்து நான் வந்து அந்த போராட்டம் பண்ணியோ இல்லை இந்த போராட்டத்தின் மூலியமோ இந்த இதை அடைஞ்சிடலாம் அப்படின்றத தாண்டினோம். இப்போ நமக்கே தெரியும் இவ்வளோ போராட்டம் நடக்குது, எவ்வளோ போராட்டத்துக்கு ரிசல்ட் வந்துருச்சு, அதுக்காக நம்ம போராட்டமே பண்ணாத இருந்துருவீங்களா? அப்படி கிடையாது. ஸோ எதுக்கெல்லாம் தேவை, இந்த தேவையை அறிஞ்சு தான் இப்போ இந்த இது முக்கியம் இதுனா அங்கே நாங்கள் முன்னிருந்து கண்டிப்பாக நம்மளும் ஒரு சில போராட்டங்கள்லாம்
போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அது எப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கணும் அப்படின்னா, இளைஞர்களையோ இல்லை மக்களையோ வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் பண்ணுற போராட்டம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு இடையூறு இல்லாமல் பண்ணணும். அதாவது மக்களுடைய அதே மாதிரி இளைஞர்களுடைய அந்த வலிமையை நம்ம வீணடிக்கக்கூடாது. அதுக்கான நேரத்தை நம்ம வேறு எதுலையாவது செலவிடலாம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அதனால போராட்டமே பண்ணலை அது அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். தேவையில்லாத போராட்டங்களை தவிர்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக. மக்களுக்கு ஒரு சும்மா நான் பாட்டு போராட்டம் பண்ணுறேன் அட்லீஸ்ட் இடையூறு பண்ணிவிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும் எவ்வளோ டிராஃபிக்கு எவ்வளோ எங்கே இருக்குன்னு. அதுலேயும் போய்ட்டு நாம் வந்துட்டு நின்றுட்டு கொச்சு பிடிச்சிக்கிட்டு இல்லை போராட்டம் பண்ணுறதுன்றது அது தேவையில்லாது. எங்களுக்கு என்ன மெயின் கேட்டால் இவ்வளோ போராட்டம் நடக்குது, எத்தனை போராட்டத்துக்கு நீங்கள் ரிசல்ட் வந்திருக்கும்? அப்போ அது தேவையற்றது தானே. நம்ம ஒன்று பண்ணனா அது நியாயமானதாக இருக்கணும். அதன் மூலிமா நமக்கு ஏதாவது ரிசல்ட் வரணும். அந்த மாதிரி போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கண்டிப்பாக அது எங்கள் தலைவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போது பவர் ஷிஃப்ட் ஆனோன்னே உங்களோட கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அந்த தலைமையை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பொதுமக்கள்லாம் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரை பற்றி எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கெலாம் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவரை ஏற்றுப்பாங்களா ரொம்ப ஈஸியாகவே? சார் அதுதான் ரெண்டே விஷயம் தானே சார். இப்போ நாங்கள் செய்கிற தொழில் மூலியமாகவே மக்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா மாவட்டத்துக்குமே எல்லா அடிமட்ட தொண்டர்களுக்கும் ஐஜேகே ஒரு தலைவர் ரவி பச்சமுத்து ஐயாவை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட எந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணுன்றதை நீங்கள் சொல்கிறீங்கன்றது? இல்லை, பை ஃபேஸாகவே அதாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டே என்ன சொன்னேன், அவருடைய தந்தைக்கு என்னென்னா ஒரு ஃபேஸ் அப்பியரன்ஸ் இருந்துச்சு, எல்லாருக்குமே அவர் தெரியும். அதனாலேயே அவரை பற்றின ஒரு பார்வை இருக்கும், அதனால் ஈஸியாக ஏற்றுப்பாங்க. ஸோ அவருடைய மகனை வந்து புது தலைவராக இருக்கிறவரை பொதுமக்கள் வந்து போய் ஏற்றுப்பாங்களா? அப்படி அவங்களுக்கு அவரோட அப்பியரன்ஸ் அவரை பற்றி தெரியும்னா அதுக்கான வேலைகள்லாம் கட்சியெலாம் வந்து என்ன பண்ணிட்டு இல்லை கண்டிப்பாக அதுதான் நம்ம லாஸ்ட் மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்போம். அதாவது அவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு உலக அரசியலை வந்து கணிக்கக்கூடியவர் அவர். ஸோ அதனால் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுன்றது வந்து அது அந்தந்த மாவட்ட தலைவர்களோ பொறுப்பாளர்களோ ஒவ்வொரு மீட்டிங் போட சொல்லி இப்போ கண்டினியூஸாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர் போட. அதையும் தாண்டி ஆல்ரெடி இவங்களாம் வெல் நோன் ஃபேஸஸ் தான் சார். இப்போ ஒரு 5 யூனிவர்சிட்டி இருக்குது நமக்கு. 5 யூனிவர்சிட்டியோட சான்சலராக இருக்காங்க. சான்சலராக இருக்கப்போ அப்பயே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 75% 80% எல்லாத்துக்குமே இலை வந்தார் தெரியும். ஸோ இதில் நம்ம அவர் வந்து தெரியாது, ஒரு புது பேஸ் தான், இப்போ தான் அரசியலுக்கு வந்துட்டார், இன்றைக்கி தான் வந்துட்டார் அப்படிலாம் கிடையாது. இவருமே வந்து கடந்த 15 வருஷமாக வந்து கட்சியோட பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கார். ஒரு முக்கிய பொறுப்புகளில் இல்லைனாலும் அப்போ வந்து செயல் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ தலைவராக நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ஸோ இவரும் ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியிலோட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சரி, பொதுமக்களுக்கும் எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரானவர் தான். ஓகே, இப்போது இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் தேர்தல் வருதுங்க. யாரோட கூட்டணி சேர போகிறீங்களா? உங்ககிட்ட கேட்டு நான் சங்கடப்படுத்த மாட்டேன், ஏன்னா தலைமை ஏற்க வேண்டிய முடிவு தான் அது. ஆனால் யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் நீங்கள் ஐடி விங்கோட மாநில செயலாளராக இருக்கிறதா கேட்குறேன். உங்களோட அப்ரோச் எப்படி இருக்க போகுது இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு? ஐடி விங் சார்பாக உங்களுடைய பரப்புரையெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா அதுக்குன்னு? ஐடி விங் சார்பாக இப்போ நாங்கள் பல யூடியூப் சேனல்களில் நாங்களும் வச்சுருக்கோம். அது இல்லாத இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்களும் என்னென்ன தலைவர்கள் என்னென்ன அறிக்கையை விடுறாங்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இப்போ மற்ற சேனல்கள்லையும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐடி விங் மூலிமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சில செயல்களெல்லாம் முன்னெடுத்து எங்களுடைய கல்வி, அதாவது எங்களுடைய தலைவர் பேசுகிற அந்த இதெல்லாம் வந்து லைவாக போயிட்டு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற கீழே அடிமட்ட தொண்டன் வரைக்கும் வந்து நாங்கள் போய் சேர்க்குறத வந்து ஒரு சேலஞ்சாக நாங்கள் அந்த டைம் எடுத்திருக்கோம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ ஐயா வந்து அந்த 5 வருஷம் பாராளுமன்ற தொகுதிக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. அது வந்து எவ்வளோ தூரம் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆணுச்சு அப்படின்றத வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வர இந்த 2026 எலெக்ஷனில் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க நாங்கள் விட மாட்டோம். எங்கள் ஐடி விங் சார்பாக என்ன ஒரு மேஜராக என்ன எடுத்து நாங்கள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டன் வரைக்கும் நாங்கள் போய் சேர்க்கறதுக்காக கண்டிப்பாக அதில். ஓகே, இப்போ 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமர் ஆகிட்டார். அந்த 3வது முறையாக பிரதமர் ஆகிறப்போ அந்த கூட்டணியில் தான் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. பிரதமர் மோடி கூட ஒரு பர்சனலான ரிலேஷன்ஷிப் உங்களுடைய நிறுவன தலைவருக்கு, உங்களுடைய இப்போதைய தலைவருக்கு எப்படி இருக்குது? அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வந்து நன்மை பயக்க வைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து செய்ய முடியுமா? அந்த மாதிரிலாம் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரா இதுக்கு முன்னாடி? அதான் சார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு SRM பல்கலைக்கழகத்துக்கு அப்போ வந்து எங்களுடைய நிறுவன தலைவர் தான் அவர் கூட்டிகிட்டு வராரு. அப்போ என்னென்னா அவர் வந்து ஈவன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோடைய சிஎம்மாக இருந்தார் மோடி. வந்துட்டு போனேன் அப்போ ஃபஸ்ட்டில் அந்த கணேசன் ஆடிட்டோரியம்னு ஒன்று இருக்குது SRMல. அப்போ அவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டீங்க, ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ஒரு ஆயிடுவீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுபடி பார்த்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி முதல்ல மோடியை வந்து
தமிழ்நாட்டுக்கு வர வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடை வந்து வண்டலூரில் போட்டவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஐஜேகே தான். ஸோ அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மோடியை அவர் வந்து ஒரு ஒரு பிரபலியம் படுத்தி காமிச்சது வந்து ஐஜேகே தான். ஃபஸ்ட் டைம் போட்டு மீட்டிங் போட்டு கிடத்தது. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கட்சியோட தலைவராக இருக்கட்டும், இளையவேந்தர் ஐயாவாக இருக்கட்டும், இல்லை பாரிவேந்தராக இருக்கட்டும், எப்பயுமே தமிழ்நாடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவரை போய் பார்க்காதையோ இல்லை இவங்க போய் பார்க்குறதோ எப்பயுமே ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாரிவேந்தர் அப்படின்ற கூப்பிடுவார். அதேமாதிரி இளையவேந்தரை பார்த்துமே எப்படி போயிட்டுருக்கு, கட்சி அரசியல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி முதல்ல மதிக்கக்கூடிய தலைவர்களில் எங்கள் தலைவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மற்ற அரசியல் கட்சிகள் கூட உங்களுடைய கட்சியோட இயக்கத்தோட உறவு எப்படி இருக்குது? திமுக அண்ட் அதிமுக இந்த 2 திராவிட கட்சிகளையும் உங்களுடைய இயக்கம் எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். அதாவது எங்கள் கட்சிகளோட மெயின் கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்சிகளில் இருந்தாலும் கூட இப்போ ஒரு விவசாயி வந்து தமிழ்நாட்டை ஆளணுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 அதுதான் ஒரு கொள்கை. யாரை மீன் பண்ணி சொல்கிறீங்க விவசாயி அப்படிங்கிற? இல்லை, இப்போ விவசாயி யார்? இப்போ எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை சிஎம்மாக இருக்கட்டும், இதில் யார் வந்து உண்மையான விவசாயியாக இருந்து வந்திருக்காங்க? அவங்க ஒருத்தர் விவசாயம் தெரியுங்கிறாரு, இன்னொருத்தர் டெல்டாக்காரங்கிறாரு. அதனால வந்து குழப்பமா இருக்கு, யாரை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அதுதான், அது விவசாயம் எனக்கு தெரியும், எனக்கும் விவசாயம் தெரியும், உங்களுக்கும் விவசாயம் தெரியும், எல்லாத்துக்கும் விவசாயம் தெரியும். உண்மையாக விவசாயத்தில் இருந்து உழைச்சவங்க யார், உண்மையாக இருந்து வந்தவங்க யார், எங்கே அவங்களோட பேக்ரவுண்ட் எங்கே அப்படிங்கிறது தெரியும். பட் என்னென்னா அவர் சொல்கிற தெளிவாக தான். ஒன்று அவங்களா இருக்கட்டும், இப்போ நானாக கூட இருக்கலாம், ஒரு விவசாயி வந்து தமிழ்நாட்டை ஆளணுங்கிறத நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். ஓகே ரைட். இப்போது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக அண்ட் விசிக, அவங்களும் வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒவ்வொரு கட்சி வந்து வின் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸை வந்து அவங்களும் வலுப்படுத்துகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இயக்கங்கள் கூட ஐஜே கூட உறவு எப்படி இருக்குது? இல்லை சார், அதாவது எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா, இந்திய ஜனநாயக கட்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க கூட மூலிமா போகணும், கட்சியை பிடிக்கணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எங்களுடைய கொள்கையை பார்த்திங்கன்னா இந்திய அளவில் இருக்கணும். ஸோ அது தேசிய அளவில் வந்து இருக்கிற ஒரு கட்சியோடு தான் எங்களுடைய கூட்டணி இருக்குங்கிறத எங்கள் தலைவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே இருக்கிற கட்சியை வந்து பாமக, நீங்கள் சொல்கிற மாதிரி விசிகா, இவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே கூட எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய அளவில் இருக்கிற ஒரு கட்சியோட தான் கூட்டணி கண்டிப்பாக இருக்கும். தேசிய அளவில் இருக்கணும். அப்படிப்பட்ட கட்சி வந்து எங்களோட கொள்கைகளும் அவங்களோட கொள்கைகளையும் ஒத்து போகணும். அந்த மாதிரி கொள்கையோட இருக்கிற கட்சியோட தான் கண்டிப்பாக. ஓகே. ஆனால் போன வாட்டி கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் வந்து பெருசாக ஏற்றுக்கவே இல்லை மக்கள். அதை வந்து இப்போ நம்மளோட தேர்தல் ரிசல்ட்லாம் வந்து அதான் வந்து அதாவது வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி ஓட்டு பர்சன்டேஜ் நீங்கள் பார்க்கணும்ல. சரி, பர்சன்டேஜோட காரணத்துக்கு உங்களோட இயக்கமும் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்துத்துவாவை ஏற்றுக்கல தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அப்படிங்கிறதான் ஒரு பார்வையாக இருக்குது. ஸோ பாஜக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால ஐஜேகே மேலே அந்த கரைப்படி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு ஜாதிக்கு ஒரு மதத்துக்கு உண்டான கட்சி இல்லை, எல்லாருக்குமே வந்து கல்வி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட ஒரு யூஎஸ்பி, உங்கள் கட்சி மேலே இருக்க ஒரு பார்வை வந்து அந்த இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு கரைப்படிகிறதுனால ஒரு மைனஸாக ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி வந்து இப்போ அதாவது வந்து கட்சி வந்து நாங்கள் ஒருத்தருக்கா, இப்போ ஒரு கோயில் வந்து எப்படி எல்லாத்துக்கும் வந்து சமமானதோ அது மாதிரி தான் கட்சியும். அதில் வந்து போயிட்டு நம்ம வந்து யாருமே உரிமை கொண்டாடுறதுக்கோ அப்படிலாம் நம்ம இருந்திருக்க முடியாது. அதையும் தாண்டி இப்போ அவங்களோட நாங்கள் சேர்ந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஒழிஞ்சு நம்ம வின் பண்ணலைங்கிறத தாண்டிலும் ஐஜேகேக்கும் அந்த மாதிரி ஒரு கரை படிஞ்ச மாதிரியெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணலை. இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 பல்கலைக்கழகம், கிட்டத்தட்ட ஒரு 34-35 கல்லூரி இருக்குது. ஸோ அதில் வந்து அனைத்து தரப்புப்பட்ட மக்களுமே வந்து நம்ம இங்கே படிக்கிறாங்க. ஸோ ஒரு கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லாருமே நம்ம படிக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கான அது மேலே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சாயம் எங்களுக்கு வந்து படைஞ்சிருச்சுன்றது வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஓகே, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் உண்டான இயக்கம் அப்படிங்கிறீங்க. ஓகே, கண்டிப்பாக. ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி நான் கேட்குறேன். 10 ஆண்டுகளுக்கு மேலே இன்னொரு இயக்கமும் இருக்குது, ஒரு கணிசமான வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி. ஸோ அது வந்து தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சின்ன சித்தாந்தமும் ஐஜேகே கூட அடங்கி இருக்கா? அதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்கள வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை அவங்களும் வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. ஐயா, பட் நாம் தமிழர்கின்றது பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியிலுமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாரிவேந்தர் பார்த்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் போயிட்டு பதவி ஏற்கிறப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, தமிழும் வாழ்க இந்தியாவும் வாழ்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அவரோட ப்ரையாரிட்டி தமிழ் தான்றீங்க. அதை தான் அவர் சொல்கிறது மூலியமாக நான் கேட்குறேன். அவருக்கான பிரச்சனை தமிழ் தேசியமாக இருக்கலாம் சார். அதாவது நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டி என்னென்னா, ஒரு யூபிஎஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கல்வியை வந்து ஒரு பெரிய புரட்சியாக ஏற்படுத்தி அனைத்து
அனைத்து கட்ட மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து கல்வியை வந்து இல்லை அப்படின்ற ஒரு கல்வியை வந்து அவனுங்களால் படிக்க முடியலன்ற ஒரு நிலைப்பாடை தவிர்த்து அனைவருக்கும் கல்வி இருக்கணும், அனைவரும் படித்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோள். ஸோ மெயின் மெஜாரிட்டியாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்வி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு இளைஞர்களை அவன் காலில் சுயதொழில் அவனாக ஒரு படிக்க வச்சு அவன் வந்து ஒரு சுயமாக அவனை வாழ கற்றுக்கொள்ளணும், அவனுக்கு வந்து அவன் சொந்த காலில் நிற்கணும். அதுக்கான ஒரு இதை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அந்த ஒரு அப்படிப்பட்டவங்க நம்பி எங்கள் கட்சியில் வந்து கண்டிப்பாக எல்லா இளைஞர்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதை நோக்கி தான் நாங்கள் 26 எங்களுடைய பயணம் இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க. மிக்க நன்றி. 2ஆம் முறை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. என்னோட கேள்விகளுக்கெல்லாம் உங்களோட பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.